ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லன்ச் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தாங்க பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தக்காளி, இன்னும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சு தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி குயிக்காக வந்து சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வந்துட்டு சும்மா சிம்பிளாக ஈஸியாக தாங்க பண்ண போகிறேன். தக்காளி குச்சி தான் வந்து வைக்க போகிறேன். தக்காளியை வந்துட்டு ஒரு 6 தக்காளி பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு என் ஹஸ்பண்ட்னால மட்டும் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்மியாக வந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. வேகமாவே பண்ணிட்டேன். ஆயில்ல வந்து ஊத்திட்டு, நம்ம அஸ் யூசுவல் வந்து கடலை உளுந்தம் பருப்பு, சீரகம் அதெல்லாம் போடுவாங்க. சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு அந்த மாரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு, பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் நானு. அத அப்படியே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி அப்படியே நான் வந்துட்டு வறுத்துட்டேன். வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, 3 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் காரமா தான் சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏத்த மாரி நான் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் வந்து அறுத்து வச்சிருந்தேன். அத அப்படியே வந்துட்டு கிண்டிட்டே இருந்தேங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1:30 கிட்ட ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்துருவாங்களா, ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா வேகமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இதான் நான் எப்பவுமே வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நான் பண்ணுவேன். சரி பக்கத்துலேயே வந்து சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிளாஸ் அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திட்டு, சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து போட்டுட்டு, நீங்க குக்கர வந்து மூடி வச்சுட்டு அப்படியே நான் சாதம் வந்து இந்த பக்கம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேங்க. பாப்பாவுக்கு வந்து நெறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பாப்பாவுக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. சரிங்களா, நீங்க இந்த மாரி சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம சேனல வந்து எப்பயுமே வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அந்த வெங்காய வாசனை, தக்காளி வாசனை வந்து போற வரைக்கும் நல்லா நீங்க வதக்குங்க. ஏன்னா சாப்பாடுல போட்டு பெரட்டி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க சூடா சாப்பாடு பண்ணி நீங்க அத வந்து பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது காரமா இருந்துச்சுன்னா, நம்ம கம்மியா போட்டு கூட ஊறுகாய் மாரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நீங்க அந்த மாரி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்ற மாரி வேணும் இல்லையா 2 பேத்துக்கு. ஸோ, அதனால கொஞ்சோண்டு காரப்பொடி வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த ஸ்மெல் வந்துட்டு போகட்டும் அப்டி சொல்லிட்டு லைட்டா வந்து வதக்கி விட்டுட்டுருக்கேன். நீங்க கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா வத்த விட்டீங்க அப்டின்னா, அது கொஞ்சோண்டு தொக்கு மாரி வரும். அந்த பதத்து வரைக்கும் நீங்க வந்து நல்லா கிண்டி விட்டு நீங்க வந்துட்டு எடுத்துட்டீங்க அப்டின்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். சாப்பாடுல பெசஞ்சு சாப்பிட்றப்போ அவ்ளோ அருமையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சிம்பிளா பண்ணணும் அப்டின்னா இப்டிதாங்க பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அன்னைக்கான மோட்டிவேஷன் எடுத்தாங்க வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் நல்ல வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் அண்டர் த பாய் ஃப்ரம் சத்யபிரியா மதன். பாய்.